புதியுக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். மகிழ்ச்சியாய் பூத்த இந்த சனிக்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பறைக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் தாந்திரிக ஜோதிடம் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். பாரம்பரியமாக 5 தலைமுறை ஜோதிட குடும்பத்தில் உதித்த தாந்திரிக வல்லுனர், ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜி நிறுவனர் டாக்டர் எஸ் விஜய் சேதுநாராயணன் அவர்கள். வாங்க அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நன்றி சார். நீங்கள் நல்லா இருக்கீங்க? இறைவனர்கள் நல்லா இருக்கும் மேம். ஓம் குண்டலி புரவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ரியநாசினி இஷ்டகாமப்பிரதாயினி வாராகி நமோஸ்துதே. இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவசிவோம். வணக்கம் சார். அதாவது சாதாரண ஜோதிடம் எங்களுக்கு வழிகாட்டும், ஆனால் தாந்திரிக ஜோதிடம் அப்படிங்கிறது எங்கள் அனைவரையும் வழி நடத்தும் அப்படிங்கிறத நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் சார். அதோடு இல்லாமல் நீங்கள் சொல்கிற இந்த ஆன்மீக ரீதியிலான இந்த தாந்திரிகம் குறித்தது எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியே கொடுக்குது அப்படின்னு சொன்னால் மிகையாகாதுன்னு சொல்லலாம் சார். எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும், அதாவது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த முகம் அப்படிங்கிறது வசீகரம் அப்படிங்கிறத சொல்லலாம். நம்ம இந்த வசீகரம்ன்றதுல ஒரு பெரிய டவுட் இருக்குங்க சார். இதனுடைய வேறுபாடு என்ன, அதுக்கு அர்த்தம் என்ன, அது எப்படி வரவழைக்கிறதுங்க சார்? முதல்ல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த வசீகரம் அப்படிங்கும்போது வசியம், ஃபஸ்ட்டு நான் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. வசியம் அப்படின்னு சொன்னால் நான் 2019 நிறைய நிகழ்ச்சியில் சொல்லிகிட்டே இருக்கிறது தான். வசியம்னு சொன்னால் அன்புன்னு தான் தமிழில் பொருள் புரிஞ்சுக்கணும். அப்படிங்கும்போது சில இடங்கள்ல நம்ம பார்க்குறோம், நான் அதை பார்த்தா வசியம் பண்ணிடுவேன், இதை பண்ணால் ஒரு பெண்ணை பார்த்தோன்னே வசியம் பண்ணிடுவேன், ஆணை பார்த்தோன்னே, இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படி பண்ணுறாங்கன்னா அது கிடையாது. அப்படிங்கும்போது வசியம்னா என்ன? அன்புங்கிறது கட்டாயப்படுத்தி வர்றது அல்ல, அன்பு புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கான்செப்டில் நீங்கள் புரிஞ்சுக்கணும், வசியம் என்பது அன்பு. அப்போது ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம், வசீகரம். அடுத்தது வசீகரம்னா அந்த வசியம் ஆனதுக்கப்புறம் ஒரு தோற்றம் மாறும். நல்லா புரிஞ்சுக்கணும். வசீகரம்னு சொன்னால் வெள்ளையாக இருக்கிறது வசீகரம். அதே மாதிரி அவங்க வடிவமாக இருக்கிறது வசீகரம், அப்படி அல்ல. அப்படிங்கும்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், இப்போ நீங்கள் எங்கேயோ ஒரு கடைக்கே போகிறீங்க, ஏதோ ஒரு இடம் வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு கடை வீதியே இருக்கட்டும். ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா கூட்டமாகவே இருந்துகிட்டே இருக்கும். அப்போ கூட்டமாகவே இருந்துட்டுருக்குன்னா அங்கே ஜனவசியம் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். நான் சொல்கிறது புரியணும். அதே மாதிரி எப்போ ஜனவசியம் ஆகுதோ வியாபாரங்களில், அப்போ தான் தனவசியம் ஆகும். தனவசியம்னா என்ன? லட்சம் பேருக்கு கோடி பேருக்கு பணம்னா பிடிக்கும், எல்லாருக்கும் கோடி பேருக்கும் பணம் வந்துடுதா? இல்லையே. அப்படிங்கும்போது ஒரு சில பேர் தானே அந்த பணம் போகுது இல்லைங்களா? அப்போது இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வரக்கூடிய அமைப்புகள் தான் ஒரு சில பேர்கிட்ட போய் நிற்கும். அப்போ அவங்களுக்கு அந்த டெக்னிக்ஸ் தெரியும். அப்படிங்கும்போது அது என்ன பண்ணால் வரும், அது என்ன பண்ணால் செய்யும் அப்படிங்கிறத விஷயங்களை அற்புதமான விஷயங்கள் தான். இது ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்கிறது அல்ல. குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும் சார். அதாவது வசீகரம் அப்படின்னு சொன்னீங்க, அது நம்ம முகம் அது சார்ந்தது மட்டுமல்ல, ஒரு பில்டிங் அந்த மாதிரி ஒரு அழகாக இருந்தாலும் அதையும் சார்ந்தது தானே அது? டெஃபினட்டாங்க. அதாவது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இதுக்கெல்லாம் போய் தயவு செஞ்சு நீங்கள் உடனே வாஸ்து, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இதெல்லாம் போட்டு குழப்பாதீங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அதெல்லாம் நமக்காக நம்ம ஏற்படுத்தக்கூடிய விஷயம். ஒரு வீடுங்கிறது ஏற்படுத்தக்கூடிய விஷயம். நம்ம வாழ்க்கைங்கிறது இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் நம்ம சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தான் இதே நம்ம சன்னியாசி யோகத்துக்கு போகிறோம்னா நம்ம காவி ஓடை போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு எங்கேயோ ஒரு ஊருக்கு போயிட்டு நம்ம தியானம் பண்ண போகிறோம், இல்லை குடும்பமே வேணான்னு போகிறோன்னா அவங்களுக்குலாம் இது பேசாதீங்க. 2019 நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறதெல்லாம் நல்லா வாழணும், குடும்பத்தில் நல்லா ஜெயிக்கணும், நிறைய செல்வந்தராக வாழணும், குடும்பத்தோட பொறுப்புகளை எடுக்கணும், அப்படிங்கிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப உதவியாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது அந்த மாதிரி தோற்றங்கள் உருவாகிறதும் சரி, அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் சரி, அதுக்குள்ள அதாவது வசீகரமான விஷயங்களும் சரி, வசியமும் சரி, தொழில் வசியமாக இருக்கட்டும், அதே மாதிரி தனவசியமாக இருக்கட்டும், அதே மாதிரி சத்ருவசியம்னு சொன்னால் என்ன? சத்ருனா நமக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் இருப்பாங்க, துரோகிகள் இருப்பாங்க, இந்த மாதிரி நம்மளை சுற்றியே நிறைய இருக்கும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது சில பேருக்குலாம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் போய் நம்ம ஃபைட் பண்ண முடியாது, புரிஞ்சுக்கோங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரொடெக்டிவாக சில விஷயங்கள் மந்திர ரீதியாகவும் மென்ட்ர ரீதியாகவும் தாந்திரிக ரீதியான விஷயங்களை நம்மளுடைய சுய ஜாதகத்தை பார்த்துட்டு, இதெல்லாம் இல்லாததெல்லாம் உருவாக்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் உண்மையே கிடையாது. ஆக்சுவலாக இல்லாததை உருவாக்க முடியலை என்றாலும்
வழிபாடுகள் மூலமாக ஒருத்தருக்கு ஒரு 30% லெவல் தான் இருக்குது, அவங்களுக்கு செல்வத்தை இருக்குது, அவங்க ஜாதகப்படி இருக்குன்னா அட்லீஸ்ட் அந்த 30% இருக்கிறது 60% கொண்டு வரலாம். எந்த ஒரு ஜாதகமுமே நான் ஓப்பனாக சொல்கிறேங்க, எந்த ஒரு ஜாதகமுமே இது இல்லை ஆகாது இது முடியவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க தப்பாக சொல்கிறாங்கன்னு அர்த்தம். நம்ம எல்லாருமே வாழ்கிறதுக்கு தான் பிறந்திருக்கோம், நம்ம எல்லாருமே ஜெயிக்கிறதுக்கு தான் பிறந்திருக்கோம். ஒரு சில பேருக்கு அந்தந்த காலங்கள் வரக்கூடிய காலங்கள் வரும்போது அவங்க ஜெயிச்சிட்றாங்க. இந்த இறைவன் எல்லாருக்கும் அந்த வாய்ப்புகளை கொடுக்குறாங்க. ஸோ வசீகரம்ன்றது இதுதான். வசியமாகி அதுக்கப்புறம் வரக்கூடிய தோற்றமும் சரி, அது மூலமாக நமக்கு வரக்கூடிய வெல்த்தாக இருக்கலாம், வெல்த்னா பணமாக இருக்கலாம், புகழாக இருக்கலாம், அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய சொல் வாக்காக இருக்கலாம், அதில் வரக்கூடிய பதவியாக இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களுங்க. இது அதே மாதிரி வசியம் அப்படிங்கிறது வந்து அன்பு. அது அப்போ இது ஃபஸ்ட்டு நம்ம இதை எதாக எடுத்துக்கணும்னா அது வர்றதுக்கு நம்ம பண்ணக்கூடிய பயிற்சிகள்லாம் நிறைய இருக்குங்க. அதை நம்ம பண்ணும்போது அவரவர் ஜாதகத்தையும் பார்த்துட்டு பண்ணும்போது உறுதியாக அதுக்கு தகுந்த மாதிரி சில பொருள்கள்லாம் நமக்கு சித்தர்களும் முனிவர்களும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது அதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா மந்திர யந்திர தாந்திரிக ரீதியாக நம்ம போகும்போது 100% ஜெயிச்சிடலாங்கிறது தான் அனுபவபூர்வமான உண்மை என்பர்களே. அருமை சார். அதாவது இன்னொன்று சொல்லியிருந்தீங்க, சத்ரு வசியம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தீங்க. அந்த வேர்டு கொஞ்சம் ரொம்ப நல்லாவே இருக்குது சார். அதாவது எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை, இந்த மாதிரியான பகைவர்கள், அது கண்ணுக்கு தெரிந்தவர்கள் இருப்பாங்க, கண்ணுக்கு தெரியாதவர்கள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களெல்லாம் ஜெயிக்கிறதுக்கும் இது யூஸ் ஆகுங்களா சார்? சத்தியமாக நீங்கள் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் என்னது அன்பார்ந்த நேயர்களே. அவன் பயங்கரமான ஆளாக இருந்தாலும் சரி, நம்ம முடியவே கூடாதுறான்னு அவன் நினச்சிருந்தாலும் நம்ம அவனை தப்பே பண்ணக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பொருள் வந்து ஒருத்தவங்க கொடுக்குறாங்கன்னா நீங்கள் வாங்கினா தான் உங்கள் பொருள். அந்த பொருளை நீங்கள் வாங்கலைன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்கள் பொருளே கிடையாது. அப்போ அது என்ன ஆகும், செய்யக்கூடிய அவங்களோட வினைகளாக இருக்கலாம், அவங்க கெட்ட எண்ணத்தில் உங்களை பண்ணாலும் சரி, நல்ல சக்தின்னு இருந்தால் கெட்ட சக்தி இருக்குது, இது ப்ராமிஸ், நான் சொல்கிறத நம்புங்க. அப்படிங்கும்போது அந்த பாசிட்டிவ் எனர்ஜின்னு இருக்குன்னா நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது. அதை நெகட்டிவ் எனர்ஜி உங்கள் மேலே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, உங்கள் மேலே பண்ணுறாங்கன்னா நீங்கள் அதை எடுத்திங்கன்னா தான் உங்கள் பொருள். அதை எடுக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், யார் அனுப்புனாங்களோ அனுப்புனவங்களுக்கே போகும், சிறப்பாக பண்ணும். சரிங்களா? அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது நம்ம அது எதிரியாக இருந்தாலும் சரி, துரோகியாக இருந்தாலும் சரி, அவங்கள நம்ம கெட்டதே செய்யக்கூடாது. இதுதான் வந்து தாந்திரிக சாஸ்திரத்தில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள். மந்திர ரீதியாகவும் சரி, யந்திர ரீதியாகவும் சரி, தாந்திரிக ரீதியாகவும் சரி, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அந்த எதிரி கூட, அதாவது துரோகியாக இருக்கலாம், எதிரியாக இருக்கலாம், சத்ருவாக இருக்கலாம், அவங்க கூட நல்லா இருக்கணும்னு சில ஜபங்கள் பண்ணும்போதும் சில விஷயங்கள் பண்ணும்போது நீங்கள் என்ன ஆகிடுவீங்கன்னா, மேலே இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு தெரியும் இவன் நல்லவனாகவே இருக்கானே, இவன் மட்டும் இவனை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கானேன்னு அவங்களுக்கு எப்படி புரியணுமோ, எப்படி புரிஞ்சால் அவங்களுக்கு புரியுமோ அது புரிய வைக்கும். அதுக்கும் நமக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் புரிஞ்சுக்கணும், இது நமக்குன்னு சொல்கிறது. நீங்களே இந்த பயிற்சிகளை பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் பாட்டு கரெக்டான பாதையில் போயிட்டே இருப்பீங்க. இந்த மாதிரி எண்ணங்களில் நீங்கள் கெட்டு போகணும், செய்யணும், இந்த மாதிரி விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கும்போது மந்திர ரீதியாக, யந்திர ரீதியாக, அந்த தாந்திரிக ரீதியான சில பொருள்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆட் பண்ணி நீங்கள் போய் உங்கள் லைஃப்பில் போயிட்டே இருக்கும்போது நீங்கள் ஸ்மூத்தாக போயிட்டே இருப்பீங்க. ஆனால் எதிரிகளாக இருக்கட்டும், மித்தவங்களாக இருக்கட்டும், நீங்கள் சிம்ம சொப்பனமாக இருந்துகிட்டே இருப்பீங்க. ஆனால் அந்த பயிற்சிகளை நீங்கள் செஞ்சுன்னு போகும்போது ஜெயிச்சிருவீங்க. இதுதான் ஃபேக்ட். அருமையான விளக்கம். அதாவது அவங்களையும் அன்பாலே ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு நேர்கிட்ட பேசலாம் சார். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க சார்? வணக்கம் சார், நான் ஈரோட்டிலிருந்து பேசுறேங்க, பார்த்திபன். நல்லதுங்க. யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் கேட்குறேங்க சார். உங்களுடைய ராசி, நட்சத்திரம், லக்னம், வயதெல்லாம் சொல்லிடுங்க சார். ராசி சிம்ம ராசிங்க, உச்சரம் நட்சத்திரம், துலாம் லக்னம். ஓகே, உங்க பேர் சார்? 45 PM. பேர் பார்த்திபன். ஓகே சார், என்ன கேள்வி சார் கேட்க போறீங்க? வேலை தொழில் வாய்ப்பு ரெண்டுமே அமைய மாட்டேங்குதுங்க. கண்டிப்பா நீங்க சார் கிட்ட பேசலாம். காலை வணக்கம் பார்த்திபன் சார். சார் வணக்கம். வணக்கங்க. நீங்கள் இப்போ இதுக்கு என்ன பண்ணணுன்னா, நீங்கள் விடாமல் இப்போ நான் சொல்கிறத நீங்கள் செய்யுங்க. நீங்கள் காலையில் இந்த முதல் காசு, சரியா, முதல் காசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளையிலேருந்தே பண்ணுங்களேன். முதல் காசு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, காலைல எந்திரிச்ச உடனே இங்கே வந்து முதல் காசை வந்து உங்கள் குலதெய்வத்துக்கு, அந்த அம்மன் தெய்வத்துக்கும் அந்த மீச முறுக்கின தெய்வத்துக்கும் மனசார நினச்சிட்டு அந்த காசை வச்சுட்டே வாங்க. ஒரு 48 days வச்சுட்டே வாங்க. நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் சரி, அதை வந்து ஃபஸ்ட்டு காசு உங்களோட குலதெய்வத்துக்கு தான் எடுத்து வச்சுட்டே வாங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்போ இருக்கக்கூடிய இதில் எப்பயுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சிவபார்வதி வழிபாடை விட்டுறவே கூடாது. சிவபார்வதி வழிபாடை இது காலத்துக்கும் நான் சொல்கிறது ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும். குறிப்பாக பிரதோஷ காலங்கள், இந்த மாதிரி சிவன் சம்மந்தப்பட்ட நாட்கள்லாம் வரும் பொழுதுலாம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ மாற்றங்கள் வரும். அதே மாதிரி வேலை சம்மந்தமான விஷயங்கள், தொழில் சம்மந்தமான தடைகள் போகிறதுக்கு எப்பயுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னா திருச்செந்தூர் முருகன். அதே மாதிரி முருகனோட மூல மந்திரமான ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக
அப்படிங்கும்போது மனதார கும்பிட்டுட்டே வாங்க. பட் இருந்தாலும் ஜனனகால ஜாதகத்தை நல்லா பார்த்துக்கும்போது இன்னும் நிறைய வெற்றி அடையலாம். ஒருவேளை முறையாக பணம் கட்டி வருவீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு சென்னை, திருச்சி இல்லை வந்து ஃபோன் அப்பாயின்மெண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடமும் பாருங்க பார்த்திபன். இன்றைக்கி நீங்கள் லக்கி காலராக கால் பண்ணனால உங்களுக்கான ஒரு அன்பு பரிசு இன்றைக்கி சாயங்காலம் 5 to 6 கால் பண்ணுங்கள். உங்கள் வீடு தேடி நம்ம ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி நிறுவனம் மூலமாகவே உங்களுக்கு ஒரு அன்பு பரிசு அனுப்பிச்சி வைப்போம். பார்த்திபன், அழைத்ததற்கு நன்றி. சார், இப்போ நீங்கள் சொல்லியிருந்ததை வச்சு பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு சந்தோஷமாகவே இருக்குது. எங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துதுன்னே சொல்லலாம். அதாவது வசியம், வசீகரம் அப்படிங்கிறது வந்து எங்கள் வாழ்க்கையில் இருந்தால் எங்களுக்கு எல்லா வெற்றியும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்னொன்று என்னென்னா சார், அதாவது ஃபேமிலியில் எங்கள் உறவுகளோட நல்ல பிணைப்பு இருக்கணும். அப்புறம் நாங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் தொடங்கினா அதில் நல்லா ஜெயிக்கணும். அப்புறம் வந்து பணம் வர்றதில் நல்ல ஃப்ளோ இருக்கணும். இது எல்லாமே எங்களுக்கு வசியமாகணும்னா அது எப்படி கிடைக்கும்? அது எப்படி வரவழைக்கிறது சார்? இதோட ரகசியம் வந்து நான் அடிக்கடி 2019லேருந்து நம்மளோட அன்பு புதுயுகம் நேயர்களுக்கு சொல்கிறது தான். இந்த ரகசியம்லாம் எங்கேயும் இல்லைங்க. தாந்திரிக ஜோதிடம் என்பது ஜோதியை காட்டி திடம் கொடுத்து வாழ வைக்கக்கூடிய அற்புதமான கலை தான் இது. அப்படிங்கும்போது இந்த ரகசியம் எங்கே இருக்குது? உங்களுடைய சுயஜாதகத்தில் தான் இருக்குது. ஒரு சில பேருக்கு செட் ஆகக்கூடிய விஷயங்கள்னால் ஒரு சில வழிபாடுகள் அது அவங்களுக்கு தான் செட் ஆகும். இப்போ உங்களோட ஜாதகம் இருக்குது எனது அன்பார்ந்த நேயர்களே, உங்களோட ஜாதகத்துக்கு ஒரு சில வழிபாடுகள் பண்ணுறீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு அதை நீங்கள் பண்ணிங்கன்னா பலிக்காது. ஏன்னா அவங்களுடைய லக்னமும் அவங்களுடைய ராசியும் அவங்களுடைய தசாபுத்தியும் கணக்குகள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன வழிபாடுகள் பண்ணுமோ, நீங்கள் பொதுவான பலன்றா உடனே இது பாருங்க, ஐயோ ஒரு 7.5 நாட்டு சனி இருக்குது, அஷ்டமத்து சனி இருக்குது, இதெல்லாம் வச்சு நம்மளோட ஃபாலோ பண்ணுறவங்க பயப்படவே கூடாது. நம்மளுடைய சுயஜாதகம் தான் பேசும். இப்போ சுயஜாதகத்தில் வீக்காக இருக்குது, இங்கே வந்து சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி சூப்பராக இருக்குது, ஐயோ சூப்பராக இருக்குங்க, நீ அப்படி பண்ணுவீங்க இப்படி பண்ணுவீங்கன்னா நடக்காது. அது இந்த சுயஜாதகத்தில் சூப்பர் டைமாக இருக்குது. அங்கே உங்களுக்கு சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நிறைய சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் நீங்கள் ஜம்முன்னு இருந்தீங்கன்னா அது ஏன் பண்ணும்? அதுலேயும் ரகசியம் என்ன? உங்கள் சுயஜாதகம் தான். அந்த அடிப்படையில் நீங்கள் இதோட விஷயங்கள் எல்லாமே கொண்டு வரலாமா? உங்களுக்கு தனவசியம் ஆகுமா? ஆகும். அப்போது அது எந்த அளவுக்கு ஆகும்? இப்போ சில பேருக்கு வந்து ஒரு அளவு எக்ஸ்டெண்ட் இருக்குது. இப்போ ஒரு 10% இருக்கவங்க 20% வரலாம். அப்படிங்கும்போது ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈவன் நான் அடிக்கடி நிகழ்ச்சியில் சொல்கிறேன், ஒரு சூடன் ஏற்றி வைத்தால் கூட சில தெய்வங்களை நினைத்து அவங்களோட சுயஜாதகத்தை நம்ம தாந்திரிக ஜோதிட முறையாக பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தெய்வத்தை சூடன் ஏற்றி ரெகுலராக பண்ணால் கூட சில பேருக்கு ஜெயிக்கும். சில பேருக்கு பயிற்சி எடுக்கணும். சுவாமி வழிபாடு தான், இது எல்லாமே தெய்வீக வழிபாடு தான். அப்போ அந்த முறையான அந்த மந்திரங்கள் கற்றுக்கிறது, அதுக்கு தகுந்த மாதிரி பயிற்சிகள் செய்கிறது, இதை நீங்கள் வழிபாடுகளாக செஞ்சுட்டு எளிமையான வழிபாடுகளாக நீங்கள் செய்யும் பொழுதும் வெற்றி பெற்றலாம்ங்கிறது தான் யதார்த்த உண்மை. பட் இதில் என்ன நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்னா, இதில் நல்லா வாழணும், நல்லா குடும்பத்துக்கு செய்யணும், நம்மளும் நல்லா இருக்கணும், 4 பேருக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆக்டிவாக இருக்கணும். எல்லா கலையும் கற்றுன நல்லா கொரட்டை விட்டு நம்ம தூங்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நல்லா தூக்கம்தான் வரும். அப்படிங்கும்போது இந்த கலைகள் ஏன் நம்ம சித்தர்கள், மாமுனிவர்கள், ரிஷிகள் எல்லாமே நம்ம கற்றுக் கொடுத்த கலைகள்லாம் எதுக்காக நம்ம கற்றுக் கொடுக்குறாங்கன்னா, நம்மளும் நல்லா இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் நல்லா வச்சுக்கணும், அப்படிங்கும்போது நம்மளும் சௌக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு ஆக்டிவாக ஓடணும். இதெல்லாம் ஒரு கேட்டலிஸ்ட் போல் உங்களுக்கு உதவி செய்யும். அப்படின்னா என்ன, ஒரு உந்து சக்தியாக உதவி செய்யும். அப்போ இதை நீங்கள் செய்யும் போது 100க்கு 100% ஜெயிச்சிடலாங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது. கண்டிப்பாக சார். ஒரு நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுகிறீங்க? ஹலோ, வணக்கம்மா. எங்கேருந்துமா பேசுகிறீங்க? தென்காசி மாவட்டம். நல்லதுமா. யாருக்காக கேட்க போகிறீங்க? பையனுக்காக கேட்கணும் மேடம். உங்கள் மகனுடைய ராசி, நட்சத்திரம், லக்னம், வயது, பெயர்லாம் சொல்லிடுங்கம்மா. பேர் ஆறுமுகம். 1996 பிறந்திருக்காரு. சரி. திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, மீன லக்கணம். ஓகேம்மா. என்ன கேள்விமா? பையன் கல்யாணம் திருமணம் சம்பந்தமா? நிச்சயமா. நீங்க சார் கிட்ட பேசுங்க. சார் கிட்ட பேசுங்க. அம்மா காலை வணக்கம்மா. காலை வணக்கம் சார். அம்மா உங்கள்கிட்ட பேசினதுல ரொம்ப சந்தோஷம்மா. எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப சந்தோஷமா. அம்மா பையனை பொறுத்த வரைக்கும்மா நல்லா புரிஞ்சுக்கணுமா, நல்ல கட்ட பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணணும். இந்த இதுக்கு வந்து நட்சத்திர பொருத்தம் பார்த்தேன், இதில் 7 பொருத்தம் இருக்குது, 7 மார்க் போட்டாங்க, 8 மார்க் பார்க்குற அந்த இடத்துக்கு போகாதீங்க. நான் பணிவாக ஏன் சொல்கிறேன்னா, அது அல்ல. இப்போ சில இடத்துல சொல்லுவாங்க, கேட்ட நட்சத்திரம் கோட்டை கட்டி ஆளும், பரணி நட்சத்திரம் தரணி ஆளும்பாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் ஆக்சுவலாக அவங்க ஜாதகப்படி இருக்குமானா இருக்காது. ஸோ இதை வச்சு மட்டுமே ஒரு பெண்ணை வந்து நம்ம தீர்மானிக்க கூடாது.
அப்படிங்கும்போது அந்த சுய ஜாதகம்னு இருக்கும்போது அந்த சுய ஜாதகத்தையும் பார்த்துட்டு இந்த ஜாதகம் இந்த ஜாதகத்துக்கு மேட்ச் ஆகுமா, இவங்களோட நேச்சருக்கு இது செட் ஆகுமான்றது கட்ட பொருத்தத்தில் நல்லா தெரியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களையும் பார்த்துட்டு பண்ணிங்கன்னா உங்கள் பையனோட லைஃப் நல்லாயிருக்கும். உங்கள் குடும்பத்தில் சில தோஷங்கள் உண்டுன்னு கணக்குப்படி வருது. அப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவெடுக்கிறது நன்மை வரும். எனினும் நீங்கள் விடாமல் நீங்கள் வழிபாடுகள் செய்ய வேண்டியது என்ன, சனிக்கிழமை நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா ஆஞ்சநேய சுவாமி வழிபாடுகளை தொடர்ந்து உங்கள் மகனுக்காக நட்சத்திரம் அதே மாதிரி அவரோட இதுக்கு வந்து நீங்கள் ஜபம் பண்ணிட்டு வர்றதும் வடமாலை சாத்திட்டு வர்றதும் இது நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது மாற்றங்கள் வரும். பட் இருந்தாலும் ஜனனகால ஜாதகத்தை முறையாக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரை பாருங்கள். இன்றைக்கி லக்கி காலராக கால் பண்ணனால உங்களுக்கான இலவச ஒரு ஆன்மீக பரிசு நம்மளோட நிறுவனமான ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி மூலமாக உங்களுக்கு நான் அனுப்பி தரோம்மா. உங்கள் வீட்டுக்கே வந்துடும். அதை பயன்படுத்துங்க. அழைத்ததற்கு நன்றி. சார், நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க, அதாவது ஒரு சில பொருட்கள்லாம் வச்சு நம்ம வந்து வசியம் வசீகரம் இதெல்லாம் செஞ்சோம்னா அதனுடைய பவர் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும், நம்மளுக்கு தேவையானதை நம்ம பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனுடைய ஸ்பீடப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அப்படிப்பட்ட பொருட்கள்லாம் என்ன எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுங்களா சார்? டெஃபினட்டாக இது வந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா அதுதான் ஜெயிக்க வைக்கும்னு நான் எப்பயுமே சொல்ல மாட்டாங்க. இது ஒரு உந்து சக்தியை கொடுக்கும். அப்போ அந்த மாதிரி வகையில் வந்து நம்மளோட உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே நம்மளை உருவாக்குறது. இதை வந்து நம்ம வாங்கி விற்கிறது இந்த வேலையெல்லாம் பண்ண மாட்டோம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி அதாவது சத்ருக்கள்னால் வரக்கூடிய பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு, அதே மாதிரி நல்ல வசீகர தன்மை வர்றதுக்கு, தனவசியம் வர்றதுக்கு, அதே மாதிரி குழந்தைகளாக இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய வேலைகளை வந்து கரெக்டாக பண்ணக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இன்றைக்கி இந்த பொருள்கள் வந்து நம்மக்கிட்ட இருக்குங்க. இது நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு லிக்விட் ஃபார்மில் சில ஆடான்ஸ்னால் சில மூலிகைகள்லாம் போட்டு நம்ம பண்ணுறோம். ஆனால் இதை மட்டுமே நீங்கள் பயன்படுத்திட்டு மனம் கம்மலுது அது மட்டுமே ஜெயிக்க வைக்கும்னா அப்படி இல்லை. ஸோ அந்த பொருள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு இன்ட்ரோடக்டரியாக, அதாவது மீனிங் நம்மளோட நேயர்களுக்கு அறிமுகப்படுத்துறதுனால ஒரு நம்மளோட நேயர்களுக்கு மட்டும் ஒரு 10% ஆஃபரில் நம்ம தரோம். அது ஒரு பேக் இருக்கும். அதில் வந்து 4 பொருள் சேர்ந்தாப்பில் இருக்கும். அது வந்து ஒரு பெர்ஃப்யூம் மாதிரி எடுத்திங்கன்னா பெர்ஃப்யூம்னு எடுத்துக்கலாம், அது ஒரு ஆயில்னு எடுத்திங்கன்னா ஆயில்னு எடுத்துக்கலாம். அது பண்ணும்போது ரொம்ப உங்களுக்கு வெளியே போனீங்கனாலே உங்களுக்கே புரியும், அதோட வசீகர தன்மையே வேறு மாதிரி இருக்கும். சரிங்களா? பட் அதை நீங்கள் எப்படி பயன்படுத்தணுங்கிறத அடியேனா நானே உங்களுக்கு வந்து அது பண்ணும்போது உங்களோட ஜாதகப்படி நீங்கள் என்ன மந்திரங்கள் சொல்லணும், அதே மாதிரி அதை நீங்கள் எப்படி பயன்படுத்தணுங்கிறத நானே உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறேன். அதை நீங்கள் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற நிலையை விட அடுத்த நிலை இது ஒரு உந்து சக்தி கொடுக்கறதுனால இன்றைக்கி ஒரு 10 ரூபா நீங்கள் வருமானத்தில் இருக்கீங்கன்னா ஒரு 15 ரூபா கிடைக்கும். நீங்கள் ஒன்றே 10 ரூபா சம்பாதிக்கிறீங்க, கோடி ரூபா வந்துடும், இந்த பொருள் தான் ஜெயிக்கணும் அப்படின்னா போய் கிடையாது. அப்போ இது ஒரு உந்து சக்தியை கொடுக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பொட்டன்ஷியலான ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். இந்த மாதிரி விஷயத்தை தாந்திரிக ரீதியான புறத்தாந்திரிக ரீதியான மூலிகைகளை வச்சு சில பொருள்கள் நம்ம வச்சுருக்கோம். அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அது 10% ஆஃபரில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வசீகர தோற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா நம்ம நிறைய இடத்துக்கு போகிறோம் வரோம், நம்ம சில பேருக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க நண்பர்களே. நீங்களே போய் அவங்கள்ட்ட சொல்லுங்களேன், நான் ஒரு கார் வாங்கியிருக்கேங்க, இல்லை நான் ஒரு பைக் வாங்கியிருக்கேன்னு சொல்லுங்கள். அவன் மனசுக்குள்ளே இருக்கணும், அது கார் வாங்கிட்டியா, இன்னும் பைக் வாங்கிட்டியா, ஆனால் வெளியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படிங்களா, ஐயோ ரொம்ப சந்தோஷங்க அம்மாங்க. அப்போ என்ன ஆகும், கல்லுனாலும் அடி வாங்கினாலும் கண்ணடி வாங்குவோம். அப்போ நமக்கு தெரியாது. அப்போ நம்ம இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் நம்மளே போய் சொல்கிறோம், குழந்தைங்களுக்கே சொல்கிறோம், சுற்றி போடுங்க, வாரத்துக்கு நீங்கள் 3 தடவை சுற்றி போடுங்கன்னா என்னமோ இவங்கெல்லாம் ஜென்எக்ஸ் கிட்ஸ் ஒன்று என்ன சொல்லுவாங்க, 2K கிட்ஸ் என்னங்க இந்த காலத்தில் இப்படிலாம் சொல்கிறீங்கம்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை திருஷ்டியை எடுக்கக்கூடிய அமைப்புகளும் நமக்கு வசீகரங்கள் அந்த மங்கா வரதா இருக்கலாம். திடீர்னு பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாவீங்க. ஸோ இதை திருஷ்டியை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு அதை பற்றி தெரியும். ஸோ அதுக்காக நம்ம ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதில் சில மூலிகைகள்லாம் போட்டு அது நீங்கள் நைட் டயத்தில் படுக்கும்போது சில விஷயங்கள் அப்ளை பண்ணிட்டு அதை நீங்கள் எப்படி பயன்படுத்தணுங்கிறதையும் நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, இது இவென்ச்சுவலானா படிப்படியாக சில விஷயங்கள் உங்களுக்கு மாற்றங்கள் வர்றதை நீங்கள் உணரலாங்க. பட் இதெல்லாம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டியான விஷயங்கள் மட்டும் தான் நம்ம பண்ணுறோம், சும்மா பேருக்காக பண்ண மாட்டோம். ஸோ தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்திக்கலாம். கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க ப்ராப்பராக எங்கள் ஸ்டாஃப் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இதுவும் உங்களுக்கு பயனுள்ள ஒரு உந்து சக்தியை கொடுக்கக்கூடிய விஷயங்கள். கண்டிப்பாக அது உதவி செய்யும் நண்பர்களே. நல்லது சார். அதாவது இப்போ இந்த பொருட்கள்னால வசியம் அப்படிங்கிறது வந்து அதாவது நெகட்டிவ் பாசிட்டிவ்னு இருக்குன்னு நீங்கள் 2 சொல்லிங்க. இது வந்து நெகட்டிவும் அட்ராக்ட் பண்ணுமா, இல்லை பாசிட்டிவ்ஸ் மட்டும் அட்ராக்ட் பண்ணுமா? இல்லை மேடம், அப்படி கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் டக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டிங்க. என்ன கேட்டிங்க, இந்த மாதிரி தட் இஸ் சத்ருவசியம்னு சொன்னீங்க. அப்போது இதனால் என்ன ஆகும்னா, உடல் ரீதியாக பாதிக்கப்படுங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா அதுலேயே ஒரு செட்டு 4 பொருள் வச்சுருப்போம். அந்த ஒரு ஆயில் வந்து சில பொருளை கலந்து பண்ணுங்கம்மோ, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில விஷயங்கள், அதாவது பாசிட்டிவ் எனர்ஜியில் எல்லாமே போயிட்டு இருக்கும் போது ஒருத்தருக்கு புரியாது. ஒரு சில இதில் பாதிக்கப்படுறவங்களுக்கு தான் அதோட உங்களுக்கு புரியும் எனது அன்பார்ந்த நேயர்களே. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் அதில் ஒரு சில ஆயிலில் கலந்து கொடுக்குற மாதிரி கொண்டும்போது இதெல்லாம் என்ன பண்ணுவோம், நீங்கள் ரப் பண்ணி நீங்கள் ஹேருக்கு யூஸ் பண்ணும்போது செய்யும்போதெல்லாம் என்ன ஆகும்னா, அது ஃப்ராக்ஷனலாக உங்களுக்கு ஃப்ராக்ஷனலானால் அது உங்களுக்கு மாறக்கூடிய அமைப்புகளை பார்க்கும்போது உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும்.
அதே மாதிரி சில இதை நீங்கள் அப்ளை பண்ணுறது எப்படி பண்ணணுங்கிறதும் நம்ம கற்றுக் கொடுப்போம். அப்படிங்கும்போது நல்ல விஷயங்கள் மட்டுமே உங்களுக்கு அட்ராக்ட் ஆகும், கெட்ட விஷயங்கள் வராது. அது என்ன ஆகும்னா, நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, சில விஷயங்களை நீங்கள் உங்கள் பொருளாக நீங்கள் வாங்கினீங்கன்னா தான் உங்கள் பொருள். அது கெட்ட எனர்ஜியை வந்து எனக்கு வேணாம், வச்சவங்களுக்கே நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குற மாதிரி. அப்போ கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, அது ரிட்டனாக போக வேண்டிய தூரத்தில், போக வேண்டிய ஸ்பீடுக்கு, போக வேண்டிய இடத்துக்கு அது போயிடும். அப்போ என்ன இருக்கும், வி ஆர் ப்ரொடெக்டிங் அவர் செல்ஃப். நம்ம யாரையும் ஹார்ம் பண்ணலங்க, ஹார்ம் பண்ணலாம், நம்ம யாரையும் தொந்தரவு பண்ணல. பட் நம்மளை நம்ம சௌக்கியமாக வச்சுக்கிறதுக்கு சுவாமி வழிபடலாமே. நம்மளை சௌக்கியமாக பார்த்துக்கிறது, நம்மளை சுற்றி இருக்கிற மனைவியாக இருக்கலாம், குழந்தைங்களா இருக்கலாம், நம்மளோட செல்வத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக நம்ம சின்ன சின்ன விஷயங்கள், வழிபாடுகள், இந்த மாதிரி விஷயங்களை ப்ரொடெக்டிவாக பண்ணிக்கும் போது நம்ம நல்லா இருந்தால் தானே நம்ம கூட இருக்கவங்களுக்கு நல்லது செய்ய முடியுன்றது தான் இதில் இருக்கக்கூடிய கான்செப்ட் அன்பர்களே. அருமையாக சொல்லியிருந்தீங்க சார். இன்னொன்று சார், அதாவது இந்த வசியத்தின் மூலமாக வந்து எங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆசை வரணும் இல்லைங்களா? அது வந்தால் தானே அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தெய்வீகத்தை நம்பணும். இது எல்லாமே வந்து விஜய் சேது நாராயணன் கண்டுபிடிச்சதானா? சத்தியமாக கிடையாது. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இருக்கப்படுறது தாங்க, இருக்கப்படுறது தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சின்னதாக சிம்பிளாக சொல்கிறேனே, சந்தனம் வையுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தனம் வையுங்கள் அப்படின்னு சொன்னால், உண்மையான சந்தனம் வந்து அதோட காஸ்ட் வேறங்க. நான் சொல்கிறேன், இது சத்தியமான உண்மை, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ சந்தனம்ங்கிற பேருக்கு நம்ம 10 ருபீஸ்க்கு ஒரு சந்தனம் கொடுக்குறாங்கன்னா அது சந்தனம் அல்ல. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அப்போ அட்லீஸ்ட் நம்ம என்ன ட்ரை பண்ணணும், ஒரு நல்ல பொருளை பயன்படுத்தணும். அப்போ அதை நீங்கள் வச்சிங்கன்னா தான் அது வேலை செய்யும். பட் உங்கள் நம்பிக்கைக்கு வந்து நீங்கள் மண்ணை எடுத்து கூட இதுதான் சந்தனம்னு வைக்கிறது உங்கள் நம்பிக்கை. ஆனால் இது மட்டும் இல்லாமல், இப்போ திருநீரே வந்து மருந்து, அது தெரியுமா? திருநீரில் மருந்து இருக்குது. ஆனால் திருநீருன்னு சொல்லிட்டு சில கெமிக்கல் திருநீர் வச்சிங்கன்னா அது வேலைக்கு ஆகாது. அப்போ உண்மையான திருநீர், வைதிக திருநீர் இருக்குது, சாத்விக திருநீர் இருக்குது. அப்போ இதில் கூட விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்க, ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கிளியர். நீங்கள் வாங்குகிற பொருள்கள்லேயும் அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, தி பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்கிற பொருள்களை யூஸ் பண்ணும்போது அந்த பொருளில் இருக்கக்கூடிய சக்தியும் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு அடுத்த நிலை உந்து சக்தி கொடுக்குதுங்கிறது தான் அனுபவபூர்வமான உண்மை என்பர்களே. அருமையான விளக்கம் சார். அதாவது இப்போ நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். உங்களை எப்படி சந்திக்கிறது, எப்படி அப்பாயின்மெண்ட் வாங்குறது அப்படிங்கிறத நேயர்களுக்கு சொல்லணும். டெஃபினட்டாக ஒவ்வொரு வெள்ளி, சனி, ஞாயிறு வந்து நம்ம சென்னையில் டி நகரில் அலுவலகம் இருக்குது. அதே மாதிரி செவ்வாய், புதன், வியாழன் வந்து நம்ம திருச்சி மலைக்கோட்டை பக்கத்தில் அலுவலகம் இருக்குது. நீங்கள் முறையாக பணம் கட்டி நேரடியாக வந்து சந்தித்தாலும் சரி, அப்படி இல்லைனா ஃபோன் அப்பாயின்மெண்ட் வேணும்னாலும் சரி, ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னாலும் தாராளமாக கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் வெகு விரைவில் நம்ம சென்னையில் வந்து நம்மளோட அலுவலகம் வந்து, புது அலுவலகம் வந்து, சொந்த அலுவலகம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. அது நான் வரக்கூடிய இதில் நான் சொல்கிறேன். அதுவும் டி நகர் பக்கத்துலேயே தான் நான் சொல்கிறேன் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை வந்து காலை 10 மணி முதல் 11 மணி வரை நம்மளோட ஓன் யூடியூப் சேனலான ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலில் இது மாதிரி நிறைய தகவல்கள் நம்ம கொடுக்குறோம். தேவைப்படக்கூடிய அன்பர்கள் அதையும் பயன்படுத்திக்கோங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அந்த வசீகரம் சம்பந்தமான பொருட்கள் தேவை அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் எங்கள் ஸ்டாஃப் உங்களுக்கு சொல்லுவாங்க. தேவைப்படக்கூடிய அன்பர்கள் நீங்கள் வந்து வாங்கி அந்த 10% டிஸ்கவுண்ட்டையும் அவைல் பண்ணிக்கோங்க. அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவ சிவ ஓம். நன்றி சார். இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். நீங்கள் காண தவறிய நிகழ்ச்சிகளை புதுயுகத்தின் சமூக வலைதளங்களில் காண மறவாதீர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.